எண்ணெய் இல்லாமல் கீரை பொரியல் ஒன்று செய்யலாம்ப்பா. அதுக்கு தண்ணி களைநீர் இருக்குல்ல, அரிசி களையிற களைநீர், அந்த களைநீரை ஊற்றிக்கிறோம். களைநீர் கொதிஞ்சிட்ருக்கு. இதில் 4 மிளகாய், வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் கையில் தேய்ச்சி விட்டு போட்டுக்கலாம்ப்பா. கொதிக்கிட்டோம். கீரை கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் எண்ணெய் போட்டு தானே செய்வோம் கீரை, இப்படி எண்ணெய் போடாமல் செய்கிறோம். இந்த கீரையை சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சும்மாவே கூட சாப்பிட்லாம். ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் தண்ணியிலேயே வேக வச்சுருக்கோம். இது நல்ல சத்து. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். என்னடா காம்பெல்லாம் அப்படி அப்படியே போட்டிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. கீரை வெந்துருச்சுன்னா அந்த காம்பும் எல்லாம் வெந்துடும், நல்லாயிருக்கும். அதுவும் சத்து தானே, அதனால தான் போட்டிருக்கேன். வேகட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததி தேங்காய் போட்டு இறக்கிடலாம். கீரை நல்லா வெந்துருச்சுப்பா. தண்ணியெல்லாம் எல்லாம் சுத்தமாக அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. இந்த இப்போ தேங்காவை போட்டு இறக்கிடலாம். நிறைய தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும், ஏன்னா எண்ணெய் போடல, அதனால் நிறைய தேங்காய் போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கீரை பொரியல் முடிஞ்சிருச்சு.